ஒரு நாட்டோட பெரிய ராஜா. அவர் தன்னோட படையில் இருக்கிற ஒரு வீரனை அடுத்த ராஜாவாக அறிவித்தாராம். நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம், அதுவும் அதிர்ச்சியும் கூட. ஐயோ, ராஜா யாரும் ஒரு வீரனை போய் தன்னுடைய வாரிசா, அதாவது அடுத்த ராஜாவாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ண, அவனுக்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாதான். அவன் தன்னோட குதிரையில் இருந்துக்கிட்டே தான் சாப்பிட்டு அவனுக்கு பழக்கம். அவனுக்கு தடப்படலாம். ராஜாவுக்கு முதல் நாள் விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அவரோட சமையல்காரன் எல்லா விருந்து ராஜபோஷேரும் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா அந்த விருந்தை பார்த்துட்டு. அவன் முதல்ல என்ன பண்ணான்னா, வாழைப்பழத்தை எடுத்து கடகடன்னு உரிச்சிட்டு வாழைப்பழத்தோலை போட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிட்டான். அப்போ அந்த சமையல்காரன், உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போது அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரே பயமா, ஐயோ இவனுக்கு கண்டிப்பாக சமையல்காரனுக்கு அடுத்த நொடியே தலை இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீத ஸ்டோரி சொல்கிறேன்.